நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 99% பேருக்கு நான் சொல்ல போகிற இந்த 4 விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. முதல் ரகசியம், இந்த மலை வெறும் கல் மலை கிடையாது. இமயமலையை விட ரொம்பவே பழசானது இந்த மலை. சுமார் 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியோட மேலோடு குளிர்ந்த போது உருவான ஆதி மலைகள்ல இதுவும் ஒண்ணுன்னு புவியியல் ஆய்வாளர்களே சொல்றாங்க. ரெண்டாவது, மலையே இங்க சிவனின் சுயம்பு வடிவம். 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் இருக்கிற இடுக்கு பிள்ளையார் கோவில்ல நாம படுத்துக்கிட்டே தவிழ்ந்துதான் போக முடியும். இப்படி செஞ்சா உடம்புல இருக்கிற தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. மூணாவது, கார்த்திகை தீபத்தப்போ மலை உச்சியில ஏற்றப்படுற அந்த தீபம் சாதாரணமானது கிடையாது. 5.5 அடி உயரம் உள்ள செம்பு கொப்பரையில 600 லிட்டர் நெய்யும் 3 மூட்டை பஞ்சும் பயன்படுத்தி ஏற்றப்படும் இந்த தீபம் தொடர்ந்து 10 நாளைக்கு மேல எரியும். நாலாவது, இந்த அருணாச்சல மலைக்குள்ள எண்ணற்ற குகைகள் இருக்கு. இன்னைக்கும் பல சித்தர்களும் யோகிகளும் கண்ணுக்கு தெரியாத சூட்சும வடிவத்துல இங்க தவம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நம்பப்படுது. காசியில் இருந்தால் முக்தி, சிதம்பரத்தை கண்டால் முக்தி. ஆனா இந்த திருவண்ணாமலையை மனசார நினைச்சாலே முக்தி தாங்க. நீங்க எப்போ கடைசியா திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வேத மந்திர ஃபாலோ பண்ணிக்கோங்க.